ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நிஷாந்தி பிரசாத். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடுஸ் ஃபர்ஸ்ட் க்ளோ கார்டன். ஆமாங்க, இந்த க்ளோ கார்டன் எங்கே இருக்குன்னா நம்ம சென்னை மகாபலிபுரமில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ளோ கார்டன் ரீசெண்டாக February 6, 2026 ஓப்பன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இங்கே என்ட்ரன்ஸில் டிக்கெட் கவுண்டரில் நம்ம டிக்கெட் வாங்கிக்கணும். டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா டே டைம் 1 PM to 5:30 PM, ஈவினிங் 6 PM to 11 PM. நீங்கள் ப்ரிஃபரபிளி ஈவினிங் வந்தீங்கன்னா இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டையும் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் லைட் எஃபெக்ட்ஸை. இங்கே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டே டைமில் 1 PM to 5:30 PM வந்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 100 rupees, ஈவினிங் டைமில் அடல்ட்ஸ்க்கு 200 rupees. கிட்ஸுக்கு 3.3 feet ஹைட் இருந்தாங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ. அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா டிக்கெட் வாங்கணும். அவங்களுக்கும் 200 rupees தான். இப்போ டிக்கெட் கவுண்டர் முன்னாடியே கிட்ஸுக்கு ஹைட்டை அவங்க மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே ஹைட்டை செக் பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கணுமா வேணாமான்னு பார்த்துக்கலாம். டிக்கெட் காஸ்ட் அண்ட் டைமிங்ஸ் நான் ரெண்டையுமே வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. டிக்கெட் வாங்கிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். இந்த க்ளோ கார்டனை 2 செக்ஷனாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க, இண்டோர் க்ளோ கார்டன் அண்ட் அவுட்டோர் க்ளோ கார்டன். இண்டோர் க்ளோ கார்டனுக்குள்ளே செப்பரேட் செக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது அதில் ஃபுல்லாக ஏசி எல்லாம் போட்டு லைட் எஃபெக்ட்ஸ் கொடுத்து 3D அனிமல் எஃபெக்ட்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. நீங்கள் இண்டோர் க்ளோ கார்டனுக்குள்ளே செப்பரேட் செக்ஷன்ஸ் இருக்குது, அனிமல் க்ளோ கார்டன் அண்ட் பீ வேர்ல்டு, வாட்டர் ஃபால். வாங்க நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். வாட்டர் ஃபால் செக்ஷனில் அனிமல்ஸ் லைக் மான், ரேபிட், பாண்டாலாம் 3D லைட் எஃபெக்டில் இருக்குது. வாட்டர் ஃபாலில் ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்கங்க. மேலேயும் இருக்கும், ரொம்ப அழகாக லைட் எஃபெக்டில் இருக்கும். கூடவே அணில், கோழி, மஷ்ரூம் எல்லாம் இதெல்லாமே 3D லைட் எஃபெக்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃப்ளவர் கார்டன் தாங்க. அழகாக ஐ மூவியில் வர மாதிரி அந்த எஃபெக்டில் லைட் செட்டிங்ஸில் ஃப்ளவர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. சென்டரில் ஃப்ளவரில் ஹார்ட் ஷேப் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஃப்ளவர் கார்டன். கண்டிப்பாக இதில் நீங்கள் எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் வரணும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்டன். அங்கேயும் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, 3D எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. பீ வேர்ல்டு நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை கார்டனுக்கு அடுத்து இண்டோரில் பீ வேர்ல்டு இருக்குங்க. இதில் பீ அதோட ரெக்கையை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு அழகான எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பீ ஹவுஸ், அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது இந்த லைட் எஃபெக்டில் நைட் டைமில் பார்க்கும்போது. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தாங்க, ஆனால் நேச்சுரல் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பீ வேர்ல்டோட நம்ம இண்டோர் கார்டன் க்ளோ கார்டனோட எக்ஸிட்க்கு நம்ம வந்துட்டோம். அதை எக்ஸிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே போவோம்னா அவுட்டோர் க்ளோ கார்டனுங்க. அதுலேயும் நிறைய விஷயம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். அவுட்டோரில் ட்ரீஸ், ஃபவுண்டெயின், அப்புறம் அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா மான், லயன், டைகர், பேர்ட்ஸில் பீகாக், இதெல்லாம் லைட் எஃபெக்டில் இருக்குங்க, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அவுட்டோர் கார்டனில் தாங்க கிட்ஸ்க்கு பிடிச்ச கேம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லெக்கில் டேப் பண்ணால் லைட் எரியிற மாதிரி ஒரு சின்ன ஃபன் கேம் இருக்குதுங்க. கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, இது அடல்ட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நானும் அதை டேப் பண்ணி லைட் எரிய வச்சு நல்லா விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்க சில நல்ல ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. ஹார்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குது. அப்புறம் விங்ஸ் பேர்டோட விங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. நிலா ஹேங் ஆகிட்ருக்கும். அந்த ஸ்பாட்லாம் வந்து நீங்கள் செல்ஃபி, ஃபேமிலி ஃபோட்டோ, நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம். ஒரு நல்ல குட் ஸ்பாட்ங்க அது. இப்போ கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேம்ஸும் இருக்குதுங்க, பெய்ட் கேம்ஸும் இருக்குது கிட்ஸுக்கு. இப்போ ஃப்ரீ கேம்ஸ்லாம் என்னென்னா டாய் ட்ரெயின், ஜோக்கர் ஸ்விங், பீ கரோசல், கிரேசி ரோலர், இதெல்லாம் வந்து ஃப்ரீங்க. பெய்ட் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெல்ட் டவுன், பஞ்சி ட்ராம்பலின், கிட்ஸ் போட்டிங், ஹியூமன் கைரோ, 360 டிகிரி சைக்கிள், இதெல்லாம் பெய்ட் கேம்ஸுங்க. ஒரு கேமுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸ் போட்டிங்கும் மெல்ட் டவுனும் நாங்கள் 2 கேமுமே நாங்கள் போனோம், எங்கள் கிட்ஸ் போனாங்க. அது பார்த்திங்கன்னா 50 ருபீஸ், 100 ருபீஸ் ஆச்சு. மற்றது எதுவும் நாங்கள் ட்ரை பண்ணலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாய் ட்ரெயினுங்க, இதுதான் மெயின் அட்ராக்ஷன். இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஆப்வியஸ்லி டாய் ட்ரெயின் தான் ட்ரெயின் ரைடர். நம்ம இந்த க்ளோ கார்டனை சுற்றி ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் நல்ல ரஷ்ஷான டைம், ரொம்ப கூட்டமான டைம், வீக்கெண்டுன்றனால நாங்கள் கொஞ்சம் லைனில் நின்று போனோம். ஸோ கூட்டம் இல்லைன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் கொஞ்சம் லைனில் நின்று ட்ரெயின் ரைட் போனோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக கார்டனை சுற்றி அந்த லைட் எஃபெக்ட்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தோங்க அந்த டாய் ட்ரெயினில். பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. செம ஃபன்னாக போச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டால்ஸ் அவைலபிளாக தாங்க இருக்குது. ஸ்டால்ஸில் பார்த்தீங்கன்னா சமோசா, காஃபி, ஜூஸு, வாட்டரு, அப்புறம் சின்ன சின்ன பேக்கரி ஐட்டம்ஸு, ஐஸ்கிரீமு, இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. வாட்டரும் அவைலபிளாக இருக்குது. 2 குட்டி ஸ்டால்ஸ் இருக்குது. நம்ம பே பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போகணும் வீக்கெண்டில், எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க, ஒரு நல்ல ஸ்பாட் வேணும்னா கண்டிப்பாக சென்னைக்கு பக்கத்தில் இருக்க மகாபலிபுரத்தில் இந்த க்ளோ கார்டன் கண்டிப்பாக போகலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வருவீங்க. கண்டிப்பாக இது என்னுடைய பெஸ்ட் சஜஷன். நான் போய் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.